வணக்கம். 12ஆம் வகுப்பு விலங்கியல் 2வது பாடம் மனித இனப்பெருக்கம் பகுதி 4. இனச்செல் உருவாக்கம் கேமிட்டோஜெனிசிஸ், அதாவது பாலினப்பெருக்கம் நடைபெறக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் முதல் நிலை பாலுறுப்பிலிருந்து அது ஆண் உயிரியாக இருந்தால் விந்தகங்களும் பெண் உயிரியாக இருந்தால் அண்டகமும் உருவாகக்கூடிய நிகழ்ச்சி கேமிட்டோஜெனிசிஸ் எனப்படும். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, கேமிட்டோஜெனிசிஸ் என்றால் என்ன. இதில் முக்கியமாக பங்கு வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா குன்றல் பகுப்பு. ஏன்னா இப்போ மனித உயிரியை எடுத்துக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு மாடலாக எடுத்துக்கிறோம். இப்போ மனித உயிரில் 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோம் ஆணிடம் 46 குரோமோசோமும் பெண்ணிடம் 46 குரோமோசோமும் இருக்கும். இனப்பெருக்கத்தின் மூலமாக புதிய உயிரினம் உருவாகும் போது அந்த குழந்தைக்கும் 46 குரோமோசோம் இருக்க வேண்டும். அப்போ 2 பேர்கிட்டையும் 46 இருந்தால் அந்த குழந்தைக்கு 92 குரோமோசோம் வரும். அந்த மாதிரியான ஒரு மனித உயிரினம் இல்லை. ஆகவே அதோட குரோமோசோமுடைய எண்ணிக்கை குறைக்கணும். அப்போ தந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த 46 குரோமோசோம் 23 குரோமோசோமாகவும் தாயிடம் இருக்கக்கூடிய 46 குரோமோசோம் 23 குரோமோசோமாகவும் குறைக்கப்படுகிறது. இந்த குறைக்கக்கூடிய செயலுக்கு குன்றல் பகுப்பு என்று பெயர். அவருடைய அளவு குறைக்கிறது. அப்போ தாயிடம் இருந்து 23 குரோமோசோமும் தந்தையிடம் இருந்து 23 குரோமோசோமும் சேரும்போது குழந்தைக்கு 46 குரோமோசோம் சேருகின்றது. இதன் மூலமாக அந்த குழந்தைக்கு மனிதனுக்கு உள்ள 46 குரோமோசோம் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்றது. ஸோ இதுக்கு முக்கியமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குன்றல் பகுப்பு தான். குன்றல் பகுப்பு என்னென்னா அதோட அளவை குறைக்கிறது தான் குன்றல் பகுப்பு. 46 குரோமோசோமை 23 குரோமோசோமாக அப்படியே குறைக்கிறது தான் குன்றல் பகுப்பு. அதில் இப்போ நம்ம ஆண்களிடம் விந்து செல் உருவாக்கம் அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விந்தகங்களின் விந்து நுண்குழல்களில் வரிசையாக நடைபெறும் செயல்களினால் ஆண் இனச்செல்கள் விந்தகங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. விந்தகங்களிலிருந்து தான் விந்து செல்லானது உற்பத்தி செய்யப்படுகிறது. கேமிட்டோஜெனிசிஸ் இதில் டெஸ்டிஸும் ஆண்களிடம் டெஸ்டிஸ் ஸ்பெர்மையும் பெண்களிடம் ஓவம் ஓவரியையும் உருவாக்குகின்றது. நெக்ஸ்ட் கேமிட்டோஜெனிசிஸ் பார்க்குறோம். இது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்பெர்மியோஜெனிசிஸ், அதாவது விந்து செல் உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ரெண்டாவது ஊஜெனிசிஸ், அண்ட செல் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு ஊஜெனிசிஸ். ஹைப்போதலாமஸ்லேருந்து ஹொனோட்ரோபின் ஹார்மோன் ரிலீஸ் செய்யப்படுகிறது. இந்த ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்டை தூண்டுகிறது. அப்படி பிட்யூட்ரி கிளாண்டை தூண்டும் போது அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் 2 சுரப்பியை உருவாக்குகின்றது. ஒன்று எல்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோன், இன்னொன்று பாலிகுல் ஹார்மோனையும் உருவாக்குகின்றது. லூட்டினைசிங் ஹார்மோன் இடையீட்டு செல்கள் மீது செயல்பட்டு டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி தூண்டுதல் மூலமாக விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சியை தூண்டுகின்றது. அப்போ விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் லூட்டினைசிங் ஹார்மோன். FSH செர்டோலி செல்களின் ஆண்ட்ரோஜன் இணைவு புரத உற்பத்தி செய்தல் ஒன்று அதோடைய வேலை. அடுத்து விந்தக வளர்ச்சிக்கு உதவுகின்றது, இது 2வது வேலை. அடுத்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நிகழ்ச்சி நடைபெற செய்தல், இது 3 வேலை. இந்த 3 வேலையும் இந்த FSH செய்யுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்
இதில் 46 குரோமோசோமுடைய இருக்கக்கூடிய விந்து தாய் செல்லானது குன்றல் பகுப்பின் மூலமாக இரண்டாக பிரிகின்றது. இது வந்து ஸ்பெர்மட்டோகோனியா. இரண்டாவதாக முதல் நிலை விந்து செல் அதான் வந்து இப்போ உருவாகுது, ஸ்பெர்மட்டோகோனியா. அடுத்து மைட்டாடிக் குன்றல் பகுப்பு, முதல் குன்றல் பகுப்பின் மூலமாக 23 குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்மட்டோசைட் வந்து உருவாகுது. பிறகு இரண்டாவது குன்றல் பகுப்பு மூலமாக ஸ்பெர்மோஜெனிசிஸ் உருவாகின்றது. விந்து செல் உருவாக்கம். முதலாவதாக கரு மூல இனச்செல் விந்தகங்களுக்கு நகர்ந்து செல்லல் முதல்ல நடைபெறுகின்றது. அதுக்கப்புறம் விந்து தாய் செல்லாக மாறுகின்றது. இது பூப்பெய்தலின் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றது. இது வந்து மைட்டாசிஸ் நிலை. அப்புறம் முதல் நிலை விந்து செல், இதில் 23 ஜோடி குரோமோசோம், அதாவது 46 குரோமோசோம் கொண்ட நிலை 2N சொல்கிறாங்க. இவை இரண்டாம் நிலை விந்து செல்லில் குன்றல் பகுப்பின் மூலமாக 23 ஜோடி குரோமோசோம் ஒற்றை மையமாக மாறுகின்றது. இது ஸ்பெர்மாட்டிடுகள் இரண்டாம் குன்றல் பிரிவு 4 ஒற்றை செல்லாக மாறுகின்றது. இது ஸ்பெர்மியோஜெனிசிஸ், முதிர்ந்த விந்து செல்லாக மாறுதல். அதுக்கடுத்து விந்து செல் வெளியேற்றம், ஸ்பெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இறுதி நிலை. விந்து செல்கள் உற்பத்தி. ஒரு நாளைக்கு 200 மில்லியன் அளவுக்கு விந்து செல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மேலே பாருங்கள், விந்து தாய் செல் இருக்குது ரெண்டாவது படத்தில். அது கீழே வந்து செர்டோலி செல்கள் இருக்குது. அதுக்கடுத்து முதல் நிலை விந்து செல், இரண்டாம் நிலை விந்து செல், ஸ்பெர்மாட்டிடு, அதுக்கடுத்து முதிர்ந்த விந்து செல் காணப்படுகிறது. மனித விந்து செல்லினுடைய அமைப்பு. மனித விந்து செல்லினுடைய அமைப்பு 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதி. தலைப்பகுதி மேலே வந்து அக்ரோசோம் காணப்படும். தலைப்பகுதியில் தான் உட்கரு இருக்கும். அதில் வந்து இந்த டிஎன்ஏ மூலக்கூறு வந்து உள்ளடங்கியிருக்கும். அதுக்கடுத்து கழுத்து பகுதி இருக்குது. கழுத்து பகுதிக்கு கீழே வந்து நடுத்துண்டம் இருக்குது. இதில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படும். பின்பு வந்து வால் பகுதி இருக்கின்றது. கசையிலை கொண்ட நகரும் திறனுடையவை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விந்து செல்ல தலை, கழுத்து, வால். தலையில் தான் வந்து அக்ரோசோம் மற்றும் உட்கரு இருக்குது. அக்ரோசோம் அவருடைய தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள், அக்ரோசோம் விந்து செல்லின் தலையில் உட்கரின் மேல் ஒரு தொப்பி மாதிரி கூர்மையாக அமைஞ்சிருக்கும். இந்த அக்ரோசோம் வந்து கோல்கி உறுப்பிலிருந்து உருவாயிருக்கு. இது கரு ஊறுதலின் போது அண்ட செல்லின் உரைகளை துளைத்து செல்ல உதவி புரியும். அதாவது கரு ஊறுதல் ஏற்படும் போது அண்ட செல்லை துளைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு இந்த அக்ரோசோம் பயன்படும். இந்த அக்ரோசோம் உள்ளே விந்து லைசின் எனப்படும் புரத செரிப்பு நொதி காணப்படும். இது ஹைலூரோனிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியை உருவாக்கும். இந்த நொதி தான் வந்து என்ன செய்யும்னா அண்ட செல்லை துளைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு பயன்படுகின்றது. விந்து செல்லினுடைய அமைப்பு. அதில் வந்து உட்கரு பார்க்குறோம். உட்கரு வந்து தட்டையான முட்டை வடிவம் கொண்டது. அடுத்து கழுத்து, தலைக்கும் நடுப்பகுதிக்கும் இடையே உள்ளது. அதான் வந்து கழுத்து. இதுதான் கழுத்து. தலைக்கு நடுப்பகுதிக்கும் இடையே வந்து அமைஞ்சிருக்கு.
அடுத்து உட்கருவின் அருகில் அண்மை சென்ட்ரியோலும் பிளவி பெருகலின் போது கருமுட்டையின் முதல் பிளவி பங்கு கொள்கின்றது. இதில் அண்மை சென்ட்ரியோல் காணப்படுகின்றது, சேய்மை சென்ட்ரியோல் காணப்படுகின்றது. உட்கருவுக்கு அருகில் அண்மை சென்ட்ரியோல் பிளவி பெருகலின் போது கருமுட்டையின் முதல் பிளவி பங்கு கொள்கின்றது, பிளவில் அதாவது ரெண்டாக பிரிகிறதுக்குள்ள பங்கு கொள்கின்றது. சேய்மை சென்ட்ரியோல் விந்து செல்லின் அச்சு இலை உருவாக்குகின்றது. விந்து செல்லில் அச்சு இலையை உருவாக்குது. பிறகு நடுப்பகுதி, இது திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியா அதில் இருக்கும். இதற்கு மைட்டோகாண்ட்ரியல் திருகு அல்லது நெபன்கன் என்று பெயர். மைட்டோகாண்ட்ரியா திருகு மாதிரி இருக்கிறதுனால இது மைட்டோகாண்ட்ரியா திருகு அல்லது நெபன்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விந்து செல் நகர்வதற்கு தேவையான ஆற்றலை மூலக்கூறு வடிவில் உற்பத்தி செய்கின்றது. விந்து செல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான ஆற்றலை மூலக்கூறு வடிவில் உற்பத்தி செய்கின்றது. வால் பகுதி அடுத்து நம்ம பார்க்குறோம். விந்து நீளமான பகுதி, இது மெல்லிய இலையாக நீண்டு கூர்மையாக முடிந்துள்ளது. இந்த விந்து செல்லினுடைய நீளமான பகுதி வால் பகுதி, இது மெல்லிய இலையாக நீண்டு கூர்மையாக முடிந்துள்ளது. அடுத்து ஆக்சோனியம் எனும் மைய அச்சு இலையும் அதனை சூழ்ந்த புரோட்டோபிளாச உரையும் கொண்டுள்ளது. இது சாட்டை போன்று இயங்கி முன்னோக்கி நகர செய்கின்றது. இந்த வால் பகுதி தான் அந்த சாட்டை போன்று நகர்ந்து முன்னோக்கி செல்கின்றது. இப்போ ஒரு இனப்பெருக்கம் கலவி ஊறுதலின் போது எவ்வளோ விந்து செல் வெளியேறும்னா 200லேருந்து 300 மில்லியன் விந்து செல் வெளியேறும். அவற்றில் சுமார் 60% இயல்பான வடிவத்துடனும் குறைந்தபட்சம் 40% வீரியமான நகர்வு திறன் காணப்பட்டாலும் இயல்பான கருவுறுதலுக்கான தேவையாகும். அதாவது குறைந்தபட்சம் கருவுறுதலுக்கு 40% நல்ல வீரியமான நகர்வு திறன் கொண்டதாக விந்து செல் இருக்கணும். இதுதான் விந்து செல்லோடைய அமைப்பு. முன்னாடி பார்க்குறது அக்ரோசோம், தலைப்பகுதியில் தொப்பி மாதிரி அக்ரோசோம் இருக்குது. நடுப்பகுதியில் நியூக்ளியஸ் இருக்குது. மிடில் பீஸில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா சுருள் வடிவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து டைல் வால் பகுதி அமைஞ்சிருக்கு. இது நீந்தி செல்வதற்கு பயன்படுகின்றது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஸ்பெர்ம், விந்து செல்லுடைய அமைப்பு. இது மூவ்மெண்ட் ஆகி அண்ட செல்லை நோக்கி செல்கிறது. அடுத்து ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ் என்பது அண்டகத்திலிருந்து அண்ட உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஊஜெனிசிஸ். இது அண்ட நாளம் வழியாக கருப்பைக்கு கொண்டு வரும். இந்த கருப்பை நாளம் தான் இப்போ நம்ம அண்ட செல்லை பார்க்குறோம். மனித செல்களில் மிகச்சிறியது விந்து செல், மிகப்பெரிய செல் அண்ட செல். அண்ட செல் உருவாக்கும் ஊகோனியா அல்லது அண்ட தாய் செல்கள். முதல் நிலை அண்ட செல்கள் குன்றல் பகுப்பு 1. இந்த செல்கள் இந்த நிலையிலேயே தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றது. பிறத்தலுக்கும் பூப்பெய்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிக அளவில் நுண்பை செல்கள் சிதைந்து மறைகின்றன. பூப்பெய்தலின் போது 60,000 முதல் 80,000 நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சியுள்ளது. ஊகோனியா அல்லது அண்ட தாய் செல் முதல் நிலை அண்ட செல்கள். குன்றல் பகுப்பு 1. இச்செல்கள் இந்த நிலையிலேயே தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றது. இச்செல்கள் ஓரடுக்கு கிரானுலோசா நுண்பை செல்களாக மாறுகின்றது. பிறத்தலுக்கும் பூப்பெய்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிக அளவில் நுண்பை செல்கள் சிதைந்து மறைகின்றன. பூப்பெய்தலின் போது
60,000 முதல் 80,000 நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சியுள்ளது. முதல் நிலை நுண்பை செல்கள் ப்ளஸ் கிரானுலோசா செல்கள் ப்ளஸ் தீக்கா எனும் அடுக்கு சீக்வல் டு இது வந்து இரண்டாம் நிலை நுண்பை செல்கள்னு சொல்கிறாங்க. இப்போ மூன்றாம் நிலை நுண்பை செல்கள் என்ன இருக்குன்னா, இரண்டாம் நிலை நுண்பை செல்லு ப்ளஸ் அக்ரோஸ் ஆண்ட்ரோம் திரவ நிரப்பி இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மூன்றாம் நிலை நுண்பை. அண்ட செல் உருவாக்கம் இதில் வந்து 2n அண்ட தாய் செல். இது வந்து மறைமுக செல் பிரிதல் மூலமாக 2n முதல்நிலை அண்ட செல் உருவாகும். மறுபடியும் அண்டம் விடுபடுதலுக்கு முன்பு குண்டல் பகுப்பு 1 நிறைவடைதல். இது நிறைவடைஞ்சதுக்கப்புறம் குண்டல் பகுப்பு நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து முதல் நிலை துருவ உறுப்பும் இரண்டாம் நிலை அண்ட செல்லும் உருவாகும். இதுக்கடுத்து இரண்டாம் நிலை குண்டல் பகுப்பு நடைபெறுவதற்கு அப்புறம் இரண்டாம் நிலை துருவ உறுப்பும் முதிர்ந்த அண்ட செல்லும் உருவாகும். இந்த முதிர்ந்த அண்ட செல்லு தான் வந்து அப்படியே கருப்பைக்கு அண்ட நாளம் வழியாக கொண்டு வரப்படுகிறது. அண்டகத்திலிருந்து அண்ட செல்லானது உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு. கார்பஸ் லூட்டியம் இங்கே பார்க்க இரத்த நாளங்கள் இருக்குது, மூல நுண்பை செல்கள் இருக்குது, முதல் நிலை நுண்பை செல்லு, அடுத்து இரண்டாம் நிலை நுண்பை செல்லு, அடுத்து மூன்றாம் நிலை நுண்பை செல், அதுக்கடுத்து முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்லு, அதுக்கடுத்து இரண்டாம் நிலை அண்ட செல். அவை தான் வந்து கார்பஸ் லூட்டியம். அதுக்கடுத்து கார்பஸ் அல்பிகன்ஸ் அங்கே வருகின்றது. அண்டக கட்டிகள் பெண்கள் வந்து இனப்பெருக்க காலத்தில் நாளமில்லா சுரப்பியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா PCOS எனப்படும் அண்டக கட்டிகள் தோன்றும். இதில் பாலிசிஸ்டிக் என்றால் பல கட்டிகள் அல்லது கூடுகள் என்று பொருள். இது அண்டகத்திற்குள் ஓரளவு முதிர்ந்த நுண்பை செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அண்டக செல்லை தன்னகத்தே கொண்டு காணப்படுவதை குறிக்கும். ஆனால் இவை கருவுறத்தக்க முதிர்ச்சியடைந்த அண்ட செல்லாக மாறுவதில்லை. இப்போ வந்து அண்டக செல்லானது இங்கே வந்து முதிர்ச்சி அடையாது. ஸோ அவை அண்டக கட்டிகள் எனப்படும். அப்போ அண்ட செல் வந்து முதிர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்து அண்டக கட்டிகள் எனப்படும். இதனால் பெண்களுக்கு வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி ஏற்படும். அதிகப்படியான ஆண் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படும். அதனால் முகத்தில் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி இருக்கும், முகப்பரு உருவாகும், உடல் பருமன் இருக்கும், கருவுறும் தன்மை குறையும், சர்க்கரை நோயோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அண்டக கட்டிகள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா, என்ன சிகிச்சை எடுத்து பார்த்தோம்னா, நலமான வாழ்க்கை முறை இருக்கணும், எடையை வந்து குறைச்சிக்கணும், மற்றும் இலக்கு நோக்கிய ஹார்மோன் சிகிச்சை போன்றவை இந்த பாதிப்பிலிருந்து சரி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கையில் வந்து நலமான வாழ்க்கையாக இருக்கணும், நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், எடையை குறைக்கணும், சத்தான உணவு பொருளை சாப்பிடணும், ஆனால் எடையை குறைச்சிடணும். அதுக்கடுத்து ஹார்மோன் சிகிச்சை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மனித அண்ட செல்லின் அமைப்பு. இந்த அண்ட செல்லானது நுண்ணியதாக இருக்கும், ஓடற்றது, இதில் கரு உணவும் இருக்காது. இதனுடைய சைட்டோபிளாசம் ஊப்ளாசம் என அழைக்கப்படுகின்றது. இதில் பெரிய உட்கருவிற்கு வளர்ச்சி பை என்று பெயர். பெரிய உட்கருவிற்கு வளர்ச்சி பை என்று பெயர். இது 3 உறைகளால் பொருத்தப்பட்டுள்ளது. ஃபஸ்ட் வந்து விட்லின் சவ்வு. இது மெல்லிய ஒளி ஊடுருவும் உள் உறையாகும். இது வந்து ஒரு உள் உறை, இது வந்து ஒளி ஊடுருவக்கூடியது. ரெண்டாவது சோனா பெலிசிடா, இது வந்து தடித்த உறை. அடுத்து மூன்றாவதாக
கரோனா ரேடியேட்டா. இது நுண்பை செல்களால் சூழ்ந்த தடித்த வெளிப்பகுதியில் உள்ள உறை. அப்போ 3 உறை காணப்படுகின்றது. ஒன்று விட்லின் சவ்வு, இது உள்ளுறை. சோனா பெலிசிடா, இது நடு உறை. கரோனா ரேடியேட்டா, இது வெளிப்பகுதியில் உள்ள உறை. இந்த விட்லின் சவ்வு, விட்லின் புற இடைவெளி, சோனா பெலிசிடா இந்த மாதிரி அமைப்பில் அமைந்திருக்கு. பிறக்கும் போது லட்சக்கணக்கான அண்ட செல்களை அண்டகத்தில் கொண்டு பிறக்கும் பெண்ணின் உடலிலிருந்து மாதவிடாய் நிறைவு வரை வெறும் 300 முதல் 400 அண்ட செல்கள் மட்டுமே விடுவிக்கப்படுகின்றது. அதே சமயம் ஆண்கள் தங்களது வாழ்நாளில் 500 பில்லியனுக்கு அதிகமான விந்து செல்களை உற்பத்தி செய்கின்றனர். நீங்கள் பாருங்கள், இப்போ லட்சக்கணக்கான விந்து செல் அண்ட செல்லோடு தான் பெண் பிறக்கும்போது லட்சக்கணக்கான அண்ட செல் இருக்கு. ஆனால் தன்னுடைய மாதவிடாய் காலம் நிறைவேறும் வரை, மாதவிடாய் காலம் எப்போ நிறைவேறும்னா 12 வயசில் ஆரம்பிக்கிறது, ஒரு 50 வயசில் நிறைவடையும். இந்த காலகட்டத்தில் 300லேருந்து 400 அண்ட செல்கள் தான் உருவாகும். இப்போ இந்த அண்ட செல் உருவாகி வெடிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு பலூன் இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அண்ட செல். அந்த பலூனை நம்ம ஊதிக்கிட்டே இருக்கிறோம்.